Okay, good morning students. Today the topic is classifications of solids. அதாவது சாலிட் வந்து எத்தனை வகையில வந்து நம்ம வகைப்படுத்த போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். So classifications means வகைப்படுத்து. So ஒன்னு வந்து crystalline solids, another one வந்து amorphous solid. Amorphous solid. One is the crystalline solid, another one is the amorphous solid. Okay. So the crystalline solid there are different types. Okay. So the total 5 types is there. So one is ionic crystal, another one is covalent crystal, the next one is metallic crystal, the next one is molecular crystal, then last one atomic solid crystal. Atomic solid crystal. So the atomic solid is only involved for 18 group elements. The inner gas elements மட்டும்தான். So அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்ல, இந்த நாளைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. இது கண்டிப்பா 3 மார்க் 5 மார்க் வந்து உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. இங்க 2 மார்க் கேட்கலாம். ஓகேவா? So for example 1 மார்க் கேட்கலாம். more important கொடுத்து பாருங்க. சரி, ஓகே. crystalline solid. There are different types. Ionic crystal. Ionic crystal for example NaCl. NaCl. இப்ப NaCl அப்படினாலே Na+ ஆகும், Cl- ஆகும். அப்ப ஒரு பாண்ட் இருக்கு அப்படின்னா இந்த பக்கம் Na இருக்கு, Cl இருக்கு அப்படின்னா இந்த பாண்ட வந்து இந்த Cl மட்டும் இருக்கும். அப்ப அயானிக் பாண்டால என்ன இருக்குன்னு இன்வால்வ் ஆயிருக்கு. ஓகேவா? சோ அப்ப NaCl ACl ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் கோவலன்ட் அப்படின்னு சொல்றாங்க. கோவலன்ட் அப்படினா உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, கோவலன்ட் பாண்ட் அப்படிங்கிறது. சோ அப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டைமண்ட் எடுத்துட்டு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஹார்டா இருக்கும். அப்போ வந்து அந்த பாண்ட் வந்து கோவலன்ட் பாண்ட்னாலே ஸ்ட்ராங் பாண்ட். அப்போ வந்து அந்த ஆட்டம் அயான்ஸ் என்ன இருக்கும், நியர்பையா இருந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ அப்ப வந்து கோவலன்ட் பாண்டோட கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் வந்து மெட்டாலிக் கிறிஸ்டல். மெட்டாலிக் கிறிஸ்டல் only involved in metal. ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் அண்ட் மெக்னீசியம். தென் நெக்ஸ்ட் வந்து மாலிகுலர் கிறிஸ்டல். மாலிகுலர் கிறிஸ்டல் அப்படினாலே ஒன் ஆஃப் தி வீக் மாலிகுலர் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு வீக்கான ஒரு ஃபோர்ஸால தான் கனெக்ட் ஆயிருக்கு. சோ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நார்டன் அண்ட் குளுக்கோஸ். சோ இத பத்தி இப்ப நாம என்ன பண்ண போறோம், தியரி பார்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஓகேவா? So okay, students, listen pa. So first one ionic solid. First one is the ionic solid. Okay, ionic solids la enna solliranga paru, important 3 mark questions la kekkalam. The structural unit of an ionic crystal. The structural unit of an ionic crystal are cation and anion. So appo இந்த அயானிக் கிறிஸ்டல்ஸ் எடுத்துக்கிட்ட அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஆனயானும் ஒரு கேட்டயானும் இருக்கணும். இப்ப NaCl அப்படின்னா Na+ம் Cl- இருக்கு. அப்போ ஒரு பிளஸ் ஒரு மைனஸ், ஒரு ஆனயான் ஒரு கேட்டயான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, there are bound together by strong electrostatic attractive force. ஓகே, ஸோ கண்டிப்பா இதுல என்ன இருக்கணும் அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆனது இருக்கணும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆனது அப்போ வந்து பிளஸ் மைனஸ் இந்த ரெண்டுக்கும் இடையில. ஓகேவா? சோ இப்போ அந்த பிளஸ் இருக்குது மைனஸ் இருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு ஆனியான் அண்ட் கேட்டயானுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த பாண்ட் எந்த ஃபோர்ஸால இணைக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸால கனெக்ட் ஆயிருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா அதை தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா அயானிக் கிறிஸ்டல். அதை தான் வந்து என்ன சொல்றாங்க, அயானிக் கிறிஸ்டல் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் NaCl கொடுத்துருக்காங்க. ஸோ சோடியம் குளோரைடை பார்த்துக்கோங்க, ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த அயானிக் கிறிஸ்டல்ஸ் உடைய கேரக்டர் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चंसல கேட்பாங்க. சரி, ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா அயானிக் சாலிட் ஹேவ் ஹை மெல்டிங் பாயிண்ட்ஸ். அப்ப ஒரு உப்பு எடுத்துக்கிட்டு அப்படின்னா நெருப்புல போட்டு எரிச்சின்னா என்ன ஆகும் அப்படின்னா அது உருகும். அப்ப மெல்டிங் பாயிண்ட் உருகு நிலையை பெற்றிருக்கும் அதிகமா. அதனாலதான் வந்து இந்த குண்டம் மிதிக்கிறாங்க இல்லையா கோயில்ல ஃபங்க்ஷன்ல எல்லாம், குண்டம் மிதிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன பண்றாங்க, அந்த நெருப்புல உப்பை கொண்டு போய் போடுறாங்க, இல்லைன்னா மண்ணை போட்டதுக்கு அப்புறமா என்ன பண்றாங்க, உப்பை மேல எல்லாம் தூவி விடுறாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய ஹீட்டை வந்து அது என்ன பண்ணும், அப்சர்வ் பண்ணிட்டு ஸோ அது மெல்ட் ஆக பார்க்கும். ஓகேவா? அப்போ அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு தான் அந்த உப்புங்கிறது என்ன பண்றாங்க, அந்த குண்டத்துல கொட்டுறாங்க. ஸோ அப்போ அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா உப்பு வந்து உருகும், அதிகமா வந்து மெல்ட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். அதுதான் நம்மளுக்கு கண்டென்ட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட், தீஸ் சாலிட்ஸ் டு நாட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ அதாவது பிகாஸ் த அயான்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு இன் தேர் லேட்டிஸ் பொசிஷன். ஒரு லேட்டிஸ் பொசிஷன்ல, இதுதான் லேட்டிஸ் பொசிஷன் பாருங்க. இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்த அப்படின்னா இது
இது லாட்டிஸ் பாயிண்ட், இந்த லாட்டிஸ் பாயிண்ட் ஆர் லாட்டிஸ் பொசிஷன் ரெண்டு ஒன்று தான். இங்கே Na பிளஸ் இருக்கு அப்படின்னா இங்கே Cl மைனஸ் இருக்குது, Cl மைனஸ் அடுத்தது Na பிளஸ், அப்புறம் Cl மைனஸ். அப்போ ஆல்டர்னேட்டிவா என்ன ஆயிட்டு இருக்குது, கனெக்ட் ஆயிட்டு இருக்குது. ஸோ அப்போ அந்த பொசிஷன்ல மட்டும் அந்த அயான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கரண்ட்டை வந்து கண்டக்ட் பண்றது இல்லை. இன்கேஸ் தேர்ட் பாயிண்ட் பாரு, they do not conduct electricity in molten state or when dissolved in water. ஸோ அப்போ வாட்டர்ல டிசால்வ் ஆகிருக்கும் போதோ அல்லது உருகு நிலையில இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா கரண்டை வந்து கண்டக்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா பிகாஸ் த அயான்ஸ் ஆர் ஃப்ரீ டு மூவ் இன் தி மோல்டன் ஸ்டேட் ஆர் சொல்யூஷன். அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா உருகிய நிலையில் இருக்கும்போது அயான்ஸ் என்னாவும் அங்கே இங்கே மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கும். அப்போ எலக்ட்ரானை வந்து கனெக்ட் பண்ணுது, கரண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன், தேர் ஆர் ஹார்ட் ஆஸ் ஒன்லி ஸ்ட்ராங் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இது வந்து ஹார்டா இருக்கும், இந்த மாதிரி கல்லு மாதிரி இருக்கும். ஆனா இதை உடைக்கணும் அப்படின்னா வெளியிலிருந்து ஒரு ஃபோர்ஸை கொடுத்துதான் என்ன பண்ண முடியும், இதை உடைக்க முடியும். இது 4 கேரக்டரும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பார்த்துக்கோங்க, 5 மார்க்ல கேட்பாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஹை மெல்டிங் பாயிண்டா இருக்கு. அடுத்து வந்து கரண்டை கண்டக்ட் பண்றதுல இன் சாலிட் கண்டிஷன், கரண்டை கண்டக்ட் பண்ணுது இன் லிக்விட் கண்டிஷன். நெக்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மூலியமா என்ன பண்ணலாம், உடைக்கலாம். அவ்வளவுதான். ஸோ அது ஹார்டா இருக்கிறதுனால. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கோவலன்ட் சாலிட், கோவலன்ட் கிறிஸ்டல். சரி, இப்போ இந்த கோவலன்ட் கிறிஸ்டல்ஸ் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா பாருங்க, இதெல்லாம் 3 மார்க்ல கேட்க வாய்ப்பு உண்டு. ஸோ இன் கோவலன்ட் சாலிட் த கான்ஸ்டிட்யூயன்ட் ஆர் பவுண்ட் டுகெதர் இன் தி 3-dimensional நெட்வொர்க் என்டையர்லி பை கோவலன்ட் பாண்ட். எக்ஸாம்பிள் டைமண்டோ அல்லது சிலிக்கன் கார்பைடு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இது ஒரு 3-dimensional ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்குது. இதுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் அயான்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா கோவலன்ட் பாண்டால கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இதுல பாரு, வெரி ஹார்டா இருக்கு, ஹாவ் ஹை மெல்டிங் பாயிண்டா இருக்கு. அப்போ வந்து ஹார்டாவும் இருக்குது, மெல்டிங் பாயிண்ட் அதிகமாகவும் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பூவர் தெர்மல் அண்ட் எலக்ட்ரிக் கண்டக்டர். ஆனா இது வந்து கரண்டையோ வெப்பத்தையோ வந்து குறைய அளவு கடத்தக்கூடிய திறனை பெற்றிருக்கும். ஸோ அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ உனக்கு கோவலன்ட் சாலிட்ஸ் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் டைமண்ட் அல்லது சிலிக்கன் டை ஆக்சைடு, அதை கூட எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து மாலிகுலர் கிறிஸ்டல். மாலிகுலர் கிறிஸ்டலில் கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, அதனால 5 மார்க்ல கேட்க வாய்ப்புகள் உண்டு. பட் 3 மார்க்லையும் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. இன் மாலிகுலர் சாலிட் அல்லது கிறிஸ்டல்ஸ் த கான்ஸ்டிட்யூயன்ட் ஆர் நேச்சுரல் மாலிகுல்ஸ். மாலிகுலர் சாலிட்ஸ் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரலான ஒரு மாலிகுல்ஸாக இருக்குது. தேர் ஆர் ஹெல்ட் டுகெதர் பை வீக் வாண்டர்வால் ஃபோர்ஸஸ். கண்டிப்பாக இது முக்கியமான ஒரு வேர்டு. வீக்கான ஒரு வாண்டர்வால் ஃபோர்ஸ், வாண்டர்வால் ஃபோர்ஸ், லண்டன் ஃபோர்ஸ், இது எல்லாமே வந்து ஒன் ஆஃப் த வீக்கான ஒரு ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸால என்ன ஆயிருக்குங்கிறாங்க, கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஜெனரலி மாலிகுலர் சாலிட்ஸ் ஆர் சாஃப்ட் அண்ட் தே டு நாட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. இது ரொம்ப சாஃப்டா இருக்கும், ஆனா கரண்ட்டை வந்து என்ன பண்றதுல கண்டக்ட் பண்றது கிடையாது. சரி, டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல இருக்கு. என்னென்ன இருக்கு அப்படின்னா நான் போலாரா இருக்கு, போலார் இருக்கு, அடுத்தது ஹைட்ரஜன், ஹைட்ரஜன் பாண்டட் மாலிகுல்ஸா இருக்கு, பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நான் போலார். நான் போலார், இப்போ போலார் அப்படின்னா பிளஸ் மைனஸ் இருந்தா போலார், இப்போ பிளஸ் மைனஸ் இல்லைன்னா அது நான் போலார். அவ்வளவுதான். இன் நான் போலார் மாலிகுல் சாலிட் கான்ஸ்டிட்யூட் மாலிகுல்ஸ் ஆர் ஹெல்ட் டுகெதர் பை வீக் டிஸ்பெர்ஷன் ஃபோர்ஸ் ஆர் லேண்டன் ஃபோர்ஸ். வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னாலே வீக்கு, லேண்டன் ஃபோர்ஸ் அப்படின்னாலும் கண்டிப்பா என்னது உனக்கு வீக் தான். ஓகேவா? இதால கனெக்ட் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நாப்தலின் சொல்லியிருக்காங்க, ஆன்த்ரசின் கொடுத்துருக்காங்க, பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து போலார் மாலிகுலர் மாலிகுல்ஸ். போலார் மாலிகுல்ஸ் அப்படின்னாலே இட்ஸ் கண்டென்ஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ். ஸோ த மாலிகுல்ஸ் ஃபார்ம்டு பை போலார் கோவலன்ட் பாண்ட். ஸோ அப்போ இந்த மாலிகுல்ஸ் வந்து போலார் கோவலன்ட் பாண்டால கனெக்ட் ஆகியிருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது போலார் மாலிகுலர் கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரி, இந்த பாண்ட் எப்படி இருக்குன்னா இதுவும் வீக்கா தான் இருக்கும். அது டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ ஸ்ட்ராங்குங்கிறாங்க, பட் ஸ்ட்ராங் அப்படின்னாலும் அந்த டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷனால வீக், அந்த வீக்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு அர்த்தம், மீனிங் அவ்வளவுதான். ஸோ இது டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷனா இருக்கும். அப்போ வந்து போலார், அதாவது ஒரு மாலிகுலர் கிறிஸ்டல் அப்படின்னாலே வாண்டர்வால் ஃபோர்ஸ், அப்ப நான் போலார் அப்படிங்கிறது வந்து லண்டன் ஃபோர்ஸ், போலார் அப்படிங்கிறது வந்து டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் அமோனியா, கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாமே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் பாண்ட். ஹைட்ரஜன் பாண்டா ஹைட்ரஜன் பாண்டால கனெக்ட் இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ரூம் டெம்பரேச்சர்ல வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ஜெனரலி வந்து சாஃப்டா இருக்கு, ஒரு சாலிடா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐஸ் எடுத்துக்கோ, குளுக்கோஸ், யூரியா, இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ்ல எடுத்துக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் ஒன்று என்ன பார்க்குறோம் அப்படின்னா மெட்டாலிக் சாலிட்ஸ். நெக்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா மெட்டாலிக் சாலிட்ஸ். ஸோ மெட்டாலிக் சாலிட்ஸ் அப்படிங்கும்போது they have already studied in 11th standard.
ஆல்ரெடி வந்து மெட்டாலிக் சாலிட் பற்றி இந்த 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கேன். பட் இதுக்கு உண்டான ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது பார்த்துக்கோங்க. இன் மெட்டாலிக் சாலிட், ஓகேவா? இன் metallic solid, the lattice points are occupied by positive metal ions. Okay, positive metal ions and a cloud of an electron pervades the space. Okay va, idu varaikum paathukonga. Adutha வந்து they are hard and have high melting point. The metallic solid possesses excellent electrical and thermal conductivity. So they possesses bright luster. Examples for metals and metal alloys belong to this type of solids. For example, any one metals, copper ions, gold, silver, any one. Okay va? So if metallic solids ku unga answer enga irukku appadina இத பாத்துக்கோங்க. 2 மார்க்ல ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது ஒன்று கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இன் மெட்டாலிக் சாலிட் த லேட்டிஸ் பாயிண்ட்ஸ் ஆர் ஆக்குபைடு பை பாசிட்டிவ் மெட்டல். அப்போ ஒரு மெட்டாலிக் சாலிட்ஸில் வந்து ஒரு லேட்டிஸ் பாயிண்ட்ல கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் அயானம். ஏன்னா மெட்டல் அப்படின்னாலே பாசிட்டிவ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா கிறிஸ்டல் லேட்டிஸ் அண்ட் யூனிட் செல். ஓகேவா? கிறிஸ்டல் லேட்டிஸ்க்கு டெஃபினிஷன் இங்கே இருக்கு பார்த்துக்கோங்க. த கிறிஸ்டலைன் சாலிட் இஸ் கேரக்டரைஸ்டு பை definite orientation of atoms and ions or molecules relative to one another in 3-dimensional pattern. இதுதான் முக்கியமானது. ஒரு நிமிஷம். ஸோ இந்த யூனிட் செல் அப்படின்னு சொல்றோம். இதில் வந்து மொத்தம் ஒரு 3 டைரக்ஷன் இருக்காது, 3-dimensional ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இது வந்து ஓரியன்டேஷன், அதில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ், அயான்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் வந்து ஓரியன்டேஷன் அப்படிங்கிற. ஓரியன்டேஷன் அப்படின்னா ஒரு எக்ஸ் ஆக்சிஸோ அது ஒய் ஆக்சிஸோ ஆர் இசட் ஆக்சிஸோ அந்த ஓரியன்டேஷன் ஸ்பேஸ் அப்படிங்கிற. அந்த ஓரியன்டேஷன் மீன்ஸ் எக்ஸ் ஒய் அண்ட் இசட் அந்த ஆக்சிஸ்ல இருக்கு. ஓகேவா? சரி, இப்போ இதை வந்து ஒரு யூனிட் செல், ஒரு கியூபிக் கிறிஸ்டல் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோ. அந்த கியூபிக் கிறிஸ்டல்ல ஒரு கனசதுரம். ஓகேவா? இப்போ அந்த கனசதுரம் எப்படி போகணுங்கிறத நான் ஈஸியாக சொல்றேன், பார்த்துக்கோங்க. இப்போ ஒண்ணு இல்லை, இந்த மாதிரி கூட அடுத்தது இந்த மாதிரி கூட. ஓகேவா? இப்போ என்ன பண்ணி இந்த கார்னர் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான். ஓகேவா? இங்க இழுத்துட இது ஒரு ஆக்சிஸ், இங்க இழுத்துட இது ஒரு ஆக்சிஸ், இங்க இழுத்துட இது ஒரு ஆக்சிஸ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இது எக்ஸ், இது ஒய், இது இசட். இந்த மூணுமே வந்து ஆக்சிஸ் ஆஃப் கிறிஸ்டல்ஸ். எக்ஸ் அண்ட் ஒய் வந்து ஆக்சிஸ் ஆஃப் கிறிஸ்டல்ஸ் நான் இங்க எழுதிட்டேன். ஓகேவா? ஆக்சிஸ் ஆஃப் கிறிஸ்டல். நெக்ஸ்ட் வந்து ஏ அண்ட் பி அண்ட் சி இஸ் கான்ஸ்டன்ட். சோ இப்போ இது வந்து ஏ, இது வந்து பி, இது வந்து சி. இது வந்து மூணுமே வந்து கான்ஸ்டன்ட். ஓகேவா? இது வந்து கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் வந்து இது ஆல்பா, இது வந்து பீட்டா, இது வந்து காமா. இந்த மூணு வந்து ஆக்சிஸ் ஆஃப் கிறிஸ்டல். ஓகேவா? அதாவது சாரி ஆங்கிள் ஆஃப் கிறிஸ்டல், ஆங்கிள் ஆஃப் கிறிஸ்டல். சோ ஆங்கிள். ஓகேவா? இந்த மூணு வந்து இருக்கும், ஆங்கிள் இருக்கும், அதே மாதிரி ஆக்சிஸ் இருக்கும். இதுதான் வந்து உங்களுக்கு அந்த யூனிட் செல் அப்படிங்கிற கண்டென்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா வாட் ஆர் யூனிட் செல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. The crystalline solid is characterized by a definite orientation of atom, ions or molecules. So the relative to one another in a 3-dimensional pattern. இது வரைக்கும் எழுதிக்கோ. கண்டிப்பா 2 மார்க்ல கேட்க மேக்ஸிமம் வாய்ப்புகள் உண்டு. சப்போஸ் 3 மார்க்ல கேட்டா அதிர்ஷ்டம் பார்த்துக்கோங்க. சரி, அடுத்தது சப்போஸ் 3 மார்க் கேட்டா இது வரைக்கும் எழுதிக்கோங்க. The regular arrangement of these species throughout a crystal is called crystal lattice. இது வரைக்கும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சப்போஸ் 3 உனக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பா சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் வந்துச்சு அப்படின்னா ஃபுல் பாயிண்ட்ஸ் இந்த ஒரு பாராகிராஃப் ஃபுல்லாவே சொல்லிடுங்க. A basic repeating structural unit of crystalline solid is called unit cell. ஓகேவா? சோ இது வரைக்கும் நோட் பண்ணி வச்சுக்கோ. எதுக்கு யூனிட் செல் அப்படிங்கிறதுக்கு 3 மார்க்ல கேட்டாங்க அப்படின்னா இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட்ல இருந்து இங்கிட்ட இருந்து. ஓகேவா? இந்த கிறிஸ்டலைன் சாலிட் இஸ் கேரக்டரைஸ்ட் பை இதுல இருந்து. ஸோ இங்க யூனிட் செல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் என்ன பண்ணிக்கோ, நோட் பண்ணி வச்சுக்கோ. உனக்கு 3 மார்க்ல. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வந்து இந்த கிறிஸ்டல் இந்த டார்க் பண்ணி காமிச்சிருக்காங்களே இதை மட்டும் தான் இப்போ நம்ம போட்டு காமிச்சிருக்கிறோம் யூனிட் செல் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது இந்த கார்னர்ல பாருங்க, இந்த கார்னர் நான் போட்டு காட்டல.
பாருங்க, இது ஒரு கார்னர் 2 3 4 5 6 7 8. இப்போ ஒரு கியூபிக் கிறிஸ்டல்ஸ் இருக்கு அப்படின்னா இப்போ பாருங்க, இதை வந்து ஒரு கியூபிக் கிறிஸ்டல் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கியூபிக் கிறிஸ்டல் இருக்கு அப்படின்னா இதில் மொத்தம் வந்து எத்தனை மூலைகள் இருக்கு, கார்னர்ஸ் இருக்கு அப்படின்னா 1 2 3, இது ஒன்று 4 5 6 7 8, மொத்தம் எத்தனை கார்னர்ஸ் இருக்கு? 8 கார்னர்ஸ் இருக்கு. ஓகேவா? இந்த 8 கார்னர்ஸ் தான் உனக்கு லாட்டிஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா லாட்டிஸ் பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஸோ லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு இந்த டார்க் கலரில் கொடுத்துலாம் பாரு, பிங்க் கலர் மாதிரி, ரெட் பிங்க் மாதிரி, இது எல்லாமே வந்து உனக்கு லாட்டிஸ் பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க. கண்டிப்பாக வந்து சப்போஸ் ஒரு அதிர்ஷ்டம் இருந்தால் 5 மார்க்கில் கூட கிறிஸ்டலின் சாலிடை பற்றி எக்ஸ்பிளைன் சொன்னால் இந்த டயக்ராம் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. ஓகேவா? சரி, அடுத்தது வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா ப்ரைமேட்டிவ் அண்ட் நான் ப்ரைமேட்டிவ் யூனிட் செல். அதாவது யூனிட் செல் வந்து தேர் ஆர் 2 டைப்ஸ். ஒன்று வந்து பிரைமேட்டிவ்னு சொல்லியிருக்காங்க, இன்னொன்று நான் பிரைமேட்டிவ். பிரைமேட்டிவ் அப்படின்னா முதல் நிலையில உருவாகக்கூடியது, இது முதல் நிலை அற்றதா இருக்கு அப்படின்னு அர்த்தம். பிரைமேட்டிவ்னா முதல் நிலை, யூனிட் செல்னா அலகுக்கூடு. அப்ப முதல் நிலை அலகுக்கூடுன்னு ஒன்று, முதல் நிலை அற்ற அலகுக்கூடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பாருங்க, தேர் ஆர் 2 டைப் ஆஃப் யூனிட் செல், பிரைமேட்டிவ் அண்ட் நான் பிரைமேட்டிவ். A unit cell that contains only one type of lattice point, அதாவது ஒரே வகை அணிக்கோவை புள்ளிகளை பெற்றிருந்தா. இப்ப பாரு, இப்ப இது வந்து பிரைமேட்டிவ் யூனிட் செல்லுக்கு இதை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஒரே மாதிரி இருக்கு பாரு கார்னர்ஸ் எல்லாமே. இது பாரு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப ஒரே மாதிரியான ஒரே வகை அணிக்கோவை புள்ளி, அதாவது அணிக்கோவை புள்ளினா இந்த கார்னர்கள் எடுத்துக்கோங்க, ஒரே வகையா இருந்துச்சு அப்படின்னா இதை தான் இந்த பக்கம் போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்க. ஒரே மாதிரியா இருக்கு அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பிரைமேட்டிவ்னும், இது இல்லாம இந்த எக்ஸ்ட்ரா இந்த நடுவில் பாரு ஒன்று இங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு, இப்படி டிஃப்ரெண்டா இருந்துச்சு அப்படின்னா, அதாவது அடிஷ்னலா ஒன்று எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா அதை நான் பிரைமேட்டிவ் யூனிட் செல் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ பிரைமேட்டிவ் அண்ட் நான் பிரைமேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் சேர்த்து ஒரு திருமாக்கில் கேட்கலாம். A unit cell that contains only one type of lattice point is called as primitive unit cell. ஓகேவா? அடுத்தது, in case the non primitive unit cell there are additional lattice points, ஓகேவா, either on the face of the unit cell. ஒரு யூனிட் செல்ல ஏதாவது ஒன்று அடிஷனலாக, இப்போ பாருங்க இதோட கம்பேர் பண்ண அப்படின்னா இங்கே பாருங்க இந்த நடுவில் பாருங்க ஒன்று உட்காந்துட்டு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி அடிஷனலாக ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அதை நான் பிரைமேட்டிவ் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? சரி, அடுத்தது இதில் மொத்தம் வந்து 7 கிறிஸ்டல் சிஸ்டம்ஸ் இருக்கு. அந்த 7 கிறிஸ்டல் சிஸ்டம் தான் இங்கே போட்டிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் இதை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே கீழே வந்து இந்த டயக்ராமெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க, ட்ரா பண்ணி கற்றுக்கோங்க. ஓகேவா? இந்த டயக்ராம் எல்லாம் வந்து நீட்டாக என்ன பண்ணணும், ட்ரா பண்ணணும், எழுதி பார்த்து கற்றுக்கோங்க. சரி, இப்போ இந்த 7 கிறிஸ்டல் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இதில் அவங்க கொடுத்துருக்கிறத நான் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு எழுதி காட்டுறேன், பார்த்தேன். ஸோ உங்களுக்கு CTO MHRT அப்படிங்கிறது நான் CTO MHRT இது ஒரு ஓகேவா? CTO MHRT அப்படிங்கிறத நீங்க வந்து ஒரு க்ளூவா எடுத்துக்கோ. சரி, அடுத்தது ஸ்ட்ரக்சர். ஒண்ணு வந்து ஸ்ட்ரக்சர். ஓகேவா? அடுத்தது அதாவது என்ன எடுத்துக்கலாம்னா ஆங்கிள் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிறோம். இன்னொன்று என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா ஆங்கிள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்க போறோம். ஸோ அந்த ஆங்கிள் அப்படிங்கிறது வந்து உனக்கு எத்தனை டிகிரி பேஸ் பண்ணி இருக்கோ அதை பேஸ் பண்ணி பார்க்க போறோம். இன்னொன்று வந்து ஏபிசி அப்படின்னு. சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண அப்படின்னா இதை அப்படியே லைனா எழுதி. ஓகேவா? சி எழுதிக்கோ, டி எழுதிக்கோ, ஓன்னு போட்டுக்கோ, எம் போட்டுக்கோ, ஹச் போட்டுக்கோ,
ஆர் போட்டுக்கோ, டி போட்டுக்கோ. ஓகேவா? ஆர் வரைக்கும் இதா. ஓகே. சி அப்படின்னா கியூபிக் ஸ்ட்ரக்சர். சி அப்படின்னா கியூபிக். டி அப்படின்னா டெட்ராகோனல். டெட்ராகோனல். ஓ அப்படின்னா ஆர்த்தோரோம்பிக். ஆர்த்தோரோம்பிக். ஓகேவா? அடுத்தது ஹச் அப்படின்னா ஹெக்ஸா, சாரி எம். எம் அப்படின்னா உங்களுக்கு மோனோக்ளினிக். அடுத்தது ஹச் அப்படின்னா ஹெக்ஸாகோனல். ஹச் அப்படின்னா ஹெக்ஸாகோனல். ஆர் அப்படின்னா ரோம்போஹெட்ரல். அடுத்து வந்து அடுத்தது வந்து என்ன பண்ற அப்படின்னா ஏபிசி அப்படின்னு ஏ ஈக்குவல் டு பி. இந்த மூணையும் வந்து காமனா எடுத்துக்கோங்க. மூணையும் காமனா எடுத்துக்கோங்க. எல்லாருக்குமே அதே மாதிரி ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி, ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி. இப்ப இதுல வந்து எங்க அடிக்கிறன்னு பாருங்க. இத அப்படியே வச்சுக்கோ. இதுல இங்க அடி. அடுத்தது ரெண்டையும் அடி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்தது இத மட்டும் அடி. அடுத்தது ரெண்டையும் சேர்த்து. இப்ப இங்க இருந்து வந்தத இங்க இருந்து மேல வச்சு. இப்ப இது 1 2 3 இது மூணு முடிச்சுக்கோ. இப்ப என்ன பண்ணா இத அப்படியே இந்த பக்கம் போட போறேன். அப்ப என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் ரெண்டு அடிபடும், அடுத்தது இங்க அடிபடும், அடுத்தது அடிபடும். ஓகேவா? இதுல ரெண்டே அடிக்கணும். அவ்வளவுதான். எப்படி அடிக்கிறதுங்கிறது ஈஸியா நான் சொல்லி தரேன், பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டையுமே அடிக்க கூடாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டையுமே என்ன பண்ண கூடாது? அடிக்க கூடாது. ரெண்டையுமே அடிக்க கூடாது. அடுத்தது பிக்கும் சிக்கு இடையில மட்டும் அடி. அடுத்தது ரெண்டு ஈக்குவலுமே அடி. அடுத்தது இது அப்படியே ஆப்போசிட் திங்க். இப்ப ரெண்டு அடிச்சது இங்க கொடுக்கும், இத மட்டும் அடிச்சது இங்க வச்சு அடிக்காத. அடுத்தது லாஸ்ட் மட்டும் டிஃபரெண்டா மொத்தமா அடிச்சோம். ரைட். நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா ஆங்கிள் இல்லையா? இப்ப ஆல்பா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு காமா ஈக்குவல் டு 90 டிகிரி. இது வந்து மொத்தம் மூணுக்கும் ஒண்ணு அப்படியே எழுதிடும். ஆல்பா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு காமா ஈக்குவல் டு 90. ஆல்பா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு காமா ஈக்குவல் டு 90 டிகிரி. ஓகேவா? இத நான் வச்சுக்கோ. இப்ப இவனை தூக்கு. ஆல்பா ஈக்குவல் டு காமா ஈக்குவல் டு 90 but beta is not equal to 90. அடுத்தது இப்ப இவனை தூக்கிட்டு இல்லையா? இப்ப இவனுக்கு ரெண்டு பேர் இருக்கும். ஆல்பா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு 90 but gamma equal to 120. Gamma equal to 120. Next இவனுக்கு அப்படியே எழுதி ஆல்பா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு காமா equal to 90. Alpha equal to beta equal to gamma equal to 90. பட் இதுல என்ன பண்ணா இங்க மட்டும் அடி, அடுத்ததுல மொத்தமா அடி. அவ்வளவுதான். ஈஸியா பாரு. எப்படி ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன் உனக்கு, அதை நீ ஃபாலோ பண்ணிக்கோ. ரொம்ப ஈஸியா இருக்குது. அதாவது சி டி ஓ எம் ஹெச் ஆர் டி அப்படிங்கிற ஒரு க்ளூ ஃபர்ஸ்ட் உனக்கு தெரியணும், ஒரு ஐடியா உனக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சது அப்படின்னா அந்த சிங்கிறது என்ன, டிங்கிறது என்ன அப்படிங்கறத என்ன பண்ணலாம், நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. கியூபிக் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதெல்லாம் போட்டுக்கோங்க. புக்லேயே கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 181ல. ஓகே. ஸோ இதை வந்து என்ன பண்ண ஆங்கிள் அப்படின்னு வச்சுக்கோ.
இத வந்து ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி வெச்சுக்கோங்க. இது ஸ்ட்ரக்சர். ஓகேவா? சோ அப்ப ஸ்ட்ரக்சர் CTOMHRD. C அப்படிங்கிறது கியூபிக், T அப்படிங்கிறது டெட்ராஹெட்ரன், O அப்படிங்கிறது ஆர்த்தோரோம்பிக், M அப்படிங்கிறது மோனோக்ளினிக், H அப்படிங்கிறது ஹெக்ஸாகோனல், R அப்படிங்கிறது ரோம்போஹெட்ரன். ஓகேவா? அடுத்தது T அப்படிங்கிறது ட்ரைக்ளினிக். Tங்கிறது ட்ரைக்ளினிக். சரி, ஆக்சிஸ் பார்ட் அப்படினா A மொத்தம் 3 ஆக்சிஸ் இருக்கு, X Y Z. அதுல A B C அப்படிங்கிறது இன்னொன்னு சொல்லலாம். ஓகேவா? அத கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற நேம்ல சொல்லணும். சோ இப்போ அந்த A B C க்கு ஆக்சிஸா எடுப்போம். A B C. அப்ப A B C ரெண்டு எல்லாத்துக்கும் ஈக்குவல் போடு முதல்ல. ஒண்ணுமே அடிக்காத ஃபர்ஸ்ட் வெச்சுக்கோ. அடுத்து BC ய மட்டும் அடி, அதுக்கு ரெண்டாவது ஈக்குவல் வெச்சுக்கலாம். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு, இது ரெண்டாவது ஈக்குவல் டு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரெண்டையுமே அடிக்காத, ரெண்டாவது ஈக்குவல் டு மட்டும் அடி, மூணாவது ரெண்டு ஈக்குவல் டு அடி, அடுத்தது அப்படியே மாத்தி ரெண்டு ஈக்குவல் டு அடி, அடுத்தது ரெண்டாவது ஈக்குவல் டு மட்டும் அடி, மூணாவது அடிக்காம அடுத்தது ரெடி ஆயிடுச்சு. சரியா? அதே மாதிரி ஆல்பா பீட்டா காமா 1 2 3 4 5 இந்த 5க்கும் ஒரே மாதிரி ஃபர்ஸ்ட் போடுங்க. ஆல்பா ஈக்குவல் பீட்டா ஈக்குவல் காமா ஈக்குவல் 90. இந்த மூணுக்கும் சிமிலர் அப்படியே ஒண்ணா வெச்சுக்கோ. இந்த லாஸ்ட் ரெண்டுல கார்னர் அந்த 90 காமாங்கிற இடத்துல இருக்கிற ஃபர்ஸ்ட் இங்க மொத்தம் 3 ஈக்குவல் இருக்கு. லாஸ்ட் ஈக்குவல் மட்டும் அடி, அடுத்ததுல ரெண்டு இருக்கக்கூடிய 3 ஈக்குவல் மேட்ச் கொஞ்சம் டிஃபரண்ட். சோ மிடில்ல இருக்கிற பீட்டாவை தூக்கி நாட் ஈக்குவல் 90 வெச்சுக்கோ. அடுத்தது லாஸ்ட் இருக்கக்கூடிய ரொம்ப ஈஸியா சொல்லியிருக்கேன். இது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கோங்க. இதுல கண்டிப்பா இந்த ஸ்ட்ரக்சருக்கு இதுக்கு என்ன ஆக்சிஸ், இதனுடைய ஆங்கிள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கேட்க வாய்ப்புகள் மேக்சிமம் உண்டு. இப்ப இவன் வந்து ஆக்சிஸ் அப்படிங்கிறது வந்து இங்க பாரு இப்படி கொடுத்துட்டான். நான் எக்ஸ் ஒய்னு சொன்னேன், ஜெட்னு அவன் ABC அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். அப்ப இங்க ஆக்சிஸ் அப்படிங்கிறது என்ன எடுத்துக்கிட்டா, இது A ஆக்சிஸ், இது B ஆக்சிஸ், இது C ஆக்சிஸ். அதை பேஸ் பண்ணி இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ பாத்துச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆங்கிள் அப்படிங்கிறது ஆல்பா பீட்டா காமா, அந்த ஆங்கிளை பேஸ் பண்ணி தான் இங்க சொல்லியிருக்காங்க. பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே நீங்க டிராப் பண்ணிக்கோங்க. டிராப் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வரும் அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் என்ன பாக்குறோம் அப்படின்னா சிம்பிள் கியூபிக் ஒண்ணு, பாடி சென்டர்ட் கியூபிக்னு ஒண்ணு, அடுத்தது SC சிம்பிள் கியூபிக். அதே வந்து BCC பாடி சென்டர்ட் கியூபிக், அடுத்து வந்து FCC ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக். மொத்தம் 3 வகையான ஸ்ட்ரக்சர் இருக்கு. இந்த 3 ஸ்ட்ரக்சரை மட்டும் டிராப் பண்ண சொல்லி 3 மார்க் क्वेश्चन கண்டிப்பா கேட்பாங்க. 3 மார்க் क्वेश्चन. இப்போ ஃபர்ஸ்ட் சிம்பிள் கியூபிக் வெச்சிக்கிட்டு தான் மத்த எல்லாமே சொல்ல முடியும். அப்ப சிம்பிள் கியூபிக் ஃபர்ஸ்ட் பாரு. இந்த மாதிரி எப்படி போறோம்னு சொன்னேன். சதுரம் ஒரு ஸ்கொயர் போட்டுக்கோ, இன்னொரு ஸ்கொயர் போட்டுக்கோ. இப்ப இந்த கார்னர் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கோ. ஓகேவா? இப்ப இந்த இத நான் மென்ஷன் பண்ணி சொல்றேன். இப்ப இது ஒரு கனசதுரம். இந்த சதுரத்துக்கு மொத்தம் எத்தனை மூலை விட்டங்கள் இருக்கு? மூலைகள் இருக்கு, கார்னர் இருக்கு அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 மொத்தம் எத்தனை இருக்கு? 8 கார்னர். அந்த 8 கார்னர்ல 8 ஆட்டத்தை நான் பிரசன்ட் பண்றேன். இத ஒன்றாத இந்த டாட் மாதிரி போடாம விட்டுட்டீங்கன்னா மொத்தமா தப்பாயிடும், இந்த ஸ்ட்ரக்சர் தப்பாயிடும். இதுதான் சிம்பிள் கியூபிக் உடைய ஸ்ட்ரக்சர். ஓகேவா? சரி, இப்ப இத நான் என்ன சொல்றேன் அப்படின்னா NC அப்படிங்கிறது. NC அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட்டம் பிரசன்ட் இன் கார்னர். சோ அப்ப நம்பர் ஆஃப் ஆட்டம் பிரசன்ட் இன் கார்னர் எவ்வளவு? இப்போ ஒரு ஃபார்முலா ஒன்னு இருக்கு, NC டிவைடட் பை 8. ஏன்னா இந்த 8 அப்படின்னா என்ன? அதாவது நம்பர் ஆஃப் ஆட்டம் பிரசன்ட் இன்
corner. ஓகேவா? So equal to NC divided by 8. NC அப்படிங்கிறது எவ்வளவு ஆட்டம் பர்சன்ட் ஆகும் அவ்வளவு ஆட்டத்துக்கு எத்தனை பர்சன்ட் பண்ணும். 8ங்கிறது மொத்தம் எத்தனை மூலைகள் இருக்கு, மொத்தம் எத்தனை கார்னர் இருக்கோ அதனால பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை கார்னர் 1 2 3 4 5 6 7 8 கார்னர் அதனால இது 8. அப்ப NC இப்ப அந்த கார்னர்ல எவ்வளவு ஆட்டம் பர்சன்ட் இருக்கு, 8லயுமே 8 ஆட்டம் பர்சன்ட் இருக்கு. அப்ப 8/8 equal to 1. ஓகேவா? Next body centered cubic. Body centered cubic. Say okay. First year ago. ஓகேவா? சோ இப்போ இங்க போட்டத அப்படியே இங்க போடு. ஏன்னா இது இருந்தா தான் அத சொல்ல முடியும். ஓகே. அந்த சிம்பிள் கியூபிக்க அப்படியே போட்டேன். இந்த கலர்ல இருக்கோ. இது லைட் ஆஃப் இது வந்து கொஞ்சம் ப்ளூ கலரா இருக்கு, இது ஒயிட்டா இருக்கு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன், பாடி சென்டர்ட் அப்படினு சொல்லிட்டு பொருள் மையம் அத மட்டும் கொஞ்சம் ப்ளூ கலர்ல கொடுத்துருக்கேன். அத மட்டும் என்ன பண்ணிட்டேன், ப்ளூ கலர்ல கொடுத்துருக்கேன். சரியா தெரியல, ஆனா இது ப்ளூ கலரா இருக்கு. ஓகேவா? சோ இதெல்லாம் ஒயிட்டா இருக்கு. சரி, இப்படி போட்டுட்டீங்கன்னா இது பாடி சென்டர் கியூபிக். இந்த மாதிரி ஆட்டம்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா? சோ இப்படி பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ ஏன் சார் இது ஒண்ணு மட்டும் போட்டீங்க? இது ஒரு பொருள். இந்த பொருளோட மைய பகுதி எத்தனை இருக்கும்? இப்போ இந்த ரூம் ஒரு பொருள், இந்த ரூமோட மையம் இருக்கும் ஒரே ஒரு சென்டர் பாயிண்ட் தான் இருக்கும், அதுதான் மையம். அப்ப இதுக்கு வந்து எத்தனை மையம் அப்படின்னா ஒரே ஒரு சென்டர். ஓகேவா? அதனால தான் இந்த ஒண்ணே ஒண்ணு. ஓகேவா? கிளியரா? ரைட். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை டிரா பண்ணிக்கணும். இதுக்கு ஒரு 1 மார்க் क्वेश्चन. இந்த ஸ்ட்ரக்சர் ஒரு மார்க், இந்த ஸ்ட்ரக்சர் ஒரு மார்க், அதுக்கு ஒரு மார்க். ஓகேவா? சரி, இப்போ இதுல எவ்வளவு நம்பர் ஆஃப் ஆட்டம் ஆர் பிரசன்ட் இன் சென்டர் அப்படினு சொல்லிட்டு கேக்குறாங்க வெச்சுக்கோங்க. இப்போ ஒண்ணும் கிடையாது, இதுக்கு என்ன பண்ணனும், அதே இது வந்து NC, அப்ப இது வந்து என்னது NB. அப்ப நம்பர் ஆஃப் ஆட்டம் ஆர் பிரசன்ட் இன் பாடி சென்டர். ஓகே, நம்பர் ஆஃப் ஆட்டம் ஆர் பிரசன்ட் இன் பாடி சென்டர். ஓகே, இப்போ என்ன பண்ணனும், NC divided by 8 plus NB divided by 1. 1 ஏன் சொல்லிருக்கேன், இந்த 8 மொத்தம் 8 காரணங்களால 8 போட்டுருக்கேன். இந்த 1 ஏன் போட்டுருக்கேன், ஒரே ஒரு மையம் தான் இருக்கு அதனால 1 போட்டுருக்கேன். அப்ப 8  ni 8 எல்லாம் பர்சன்ட் 1000% இருக்கு. அப்ப 8/8 பிளஸ் 1, ஆனா ஒரே ஒரு பாடி தான் இருக்கு, பாடியில ஒரே ஒரு மையம் தான் இருக்கு. அப்ப 1, அப்ப இதுவும் டோட்டலா 1 ஆகும், இதுவும் டோட்டலா 1 ஆகும். 1 + 1 = 2. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் சென்டர். நல்லா பாத்துக்கோ, இதே சிங்கிள் கியூபிக் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். இப்ப ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா இதுக்கு மொத்தம் எத்தனை ஃபேஸ், எத்தனை முகம் இருக்கு, முகப்பு மைய கணசிக்கிறோம்னா. இப்ப இத பாத்துக்கோங்க, இது ஒரு முகம், இது ஒரு முகம், இது ஒரு முகம், இது ஒரு முகம், கீழே ஒரு முகம். இந்த ரூம பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபேஸ், இந்த தர ஒரு ஃபேஸ், இது ஒரு ஃபேஸ், இது ஒரு ஃபேஸ், இது ஒரு ஃபேஸ், இது ஒரு ஃபேஸ். அப்ப மொத்தம் எத்தனை இருக்கு, 6 ஃபேஸ். ஓகேவா? சோ அப்ப மொத்தம் 6 ஃபேஸ். அந்த 6 ஃபேஸ்ல பாரு, இந்த ப்ளூ கலர்ல போட்டுறேன். இது 1, இங்கிட்டு 1 2, இங்கிட்டு 1 3, இங்கிட்டு 1 4, 4 ஆட்டம். நெக்ஸ்ட் இதுலயே நான் என்ன பண்றேன், 2 போட்டுறேன். இது போட்டுறேன். சோ இது மீனிங் என்னன்னா பாரு, இப்ப இது வந்து இதுக்குள்ள இருக்கு, இது வந்து இதுக்குள்ள இருக்கு. மொத்தம் 6. ஓகேவா? புரியுதா? இது 1, அடுத்தது இது 1. சரியா? ரைட். மொத்தம் வந்து 6 இருக்கு. சோ அப்ப இது எல்லாத்துக்கும் பேர் என்ன அப்படின்னா, சோ
NF அப்படின்னு சொல்லலாம். NF. இப்போ இது என்னது NC. அப்ப NC divided by 8 plus NF divided by எத்தனை போடணும் சார்? 6 போடணுமா சார்? கிடையாது. இப்ப இது ஒரு பொருள் மைய கான்செப்ட், இது ஒரு பொருள் மைய கான்செப்ட். இந்த ரெண்டையும் நான் ஜாயின் பண்ண வைக்கிறேன் வைங்க. இப்ப ரெண்டையும் இதை கனெக்ட் பண்றேன். இப்ப கனெக்ட் பண்ணும்போது எத்தனை பேஸ் ஒட்டுது அப்படிங்கறத மட்டும் பாருங்க. எத்தனை பேஸ் ஒட்டுதுன்னு பாருங்க. புரியுதா புரியலையா? இது ஒரு கனசரத்துடைய பேஸ். அப்ப இந்த பேஸ் அப்ப இந்த பக்கம் ஒட்டுது, இந்த பக்கம் ஒட்டுது, இந்த பக்கம் ஒட்டுது, இங்க ஒட்டுது, இங்க ஒட்டுதுன்னு. இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஸை மட்டும் முதல்ல கன்சிடர் பண்றேன். இது ஒரு பேஸ், இது ஒரு பேஸ். இது ரெண்டையும் கனெக்ட் பண்றேன். அப்ப மொத்தம் எத்தனை வரப்போகுது? 2 தான் வரப்போகுது. சரியா? ஏன் 2 போட்டுக்கிறேன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இப்ப இது 8/1 8 பிளஸ் இது எத்தனை வரும்? 6 வரும். ஏன்னா 6 ஆட்டம் பர்சன்ட் இருக்கு. டிவைட் பை 2. அப்ப 1 பிளஸ் 3 ஈக்குவல் டு 4. அவ்வளவுதான். சோ இத வந்து ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்காங்க புக்ல. சோ எங்க ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்கங்கறதை இப்போ நாம பார்க்கலாம். பாருங்க. பாத்துக்கோங்க. SC அப்படிங்கிறது சிம்பிள் கியூபிக். ஓகேவா? ஸோ அப்போ சிம்பிள் கியூபிக்கு உனக்கு கொடுத்துருக்கான் பாரு. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் சிம்பிள் கியூபிக் யூனிட் செல் என்ன கொடுத்துருக்காங்க? NC டிவைட் பை 8. அப்போ NCங்கிறது மொத்தம் 8 எலக்ட்ரானு, சரி 8 ஆட்டம் டிவைட் பை 8 ஈக்குவல் டு 1. அப்போ சிம்பிள் கியூபிக்னா என்ன? சிம்பிள் கியூபிக் அதாவது ஈச் கார்னர் இஸ் ஆக்குபைடு பை அண்ட் ஐடென்டிக்கல் ஆட்டம். அதாவது ஒவ்வொரு கார்னர்லையும் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் எல்லாம் ஒரே மாதிரியான ஆட்டமா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்ப இதுல என்ன இருக்குது அப்படின்னா இந்த கார்னர்ல இருக்கிறதெல்லாம் பச்சை கலர் பாரு, இது ஒரு வகையான ஆட்டம். பட் இந்த பிங்க் கலர் வந்து வேற வகையான ஆட்டம். அப்ப 2 ஆட்டம் பிரசன்ட் ஆயிருக்குது. அப்ப இது வந்து உனக்கு பாடியில சென்டர்ல இருக்கக்கூடிய ஆட்டம், இது வந்து கார்னர்ல பிரசன்ட் ஆகக்கூடிய ஆட்டம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்க சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் BCC யூனிட்ஸ் இல்ல NC டிவைட் பை 8 பிளஸ் NB டிவைட் பை 1. ஸோ அதை தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். NC டிவைட் பை 8 NB டிவைட் பை 1. ஓகே. ஸோ அப்போ 8 பை 8 ஓகே. 8 பை 8. ஸோ இப்போ 8 அடிச்சுட்டு 1. அப்போ 1 பை 1 அடிச்சுன்னா 1. அப்போ 2 மொத்தம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக். ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் அப்படின்னால முகம். ஸோ இப்போ பாரு, இங்க பாருங்க, இந்த பிங்க் பாருங்க, நான் நடுவில் கொடுத்துக்கிற 2 பிங்க் இங்க இருக்கு. அடுத்து இங்க ஒரு பிங்க், இங்க ஒரு பிங்க், இங்க ஒரு பிங்க், இங்க ஒரு பிங்க். மொத்தம் வந்து 6 ஃபேஸ் சென்டர்ட் இருக்கு. மொத்தம் 6 ஆட்டம் பிரசண்டா இருக்கு. இந்த கிரீன் எல்லாமே கார்னர்ல பிரசண்டா இருக்கு. ஸோ அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. NC டிவைட் பை 8 அப்ப 8 பை 8. NF டிவைட் பை 2. இந்த 2 எப்படி வந்திருக்கு தெரியுதா? 2 யூனிட் செல் கனெக்ட் ஆகும்போது 2 பேஸ் தான் வந்து ஒட்டுது. அதனால அந்த 2. ஸோ அப்ப 6 by 2 = 3. அப்ப டோட்டலா வந்து 4. அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் FCCக்கு வந்து 4. இதெல்லாம் 1 மார்க்ல கேட்பாங்க. நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் FCC யூனிட் செல் 4. அதே வந்து சிம்பிள் கியூபிக்னா 1. அதே வந்து பாடி சென்டர்ட் கியூபிக். ஓகேவா? பாடி சென்டர்ட் கியூபிக் இதுக்கு வந்து என்னது 2. இதெல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க, கேட்பாங்க. அடுத்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். ஸ்டேட் பிராக்ஸ் லா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அது பிராக்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பாரு, இது 1 மார்க் கொஸ்டின். n lambda = 2d sin θ. ஓகேவா? இப்போ இதுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ற அப்படின்னா, இந்த 2d sin θ = n lambda இந்த ஃபார்முலாவை சொல்லிட்டு லாம்டாங்கிறது வேவ் லென்த். ஓகேவா? அடுத்தது தீட்டாங்கிறது ஆங்கிள் ஆஃப் டிஃப்ராக்ஷன், என்னங்கிறது ஆர்டர் ஆஃப் டிஃப்ராக்ஷன். ஸோ இது எல்லாத்தையும் நீ எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ டிங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த கிறிஸ்டல்ஸ். ஸோ இங்கே எதுவும் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகேவா? டிங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த கிறிஸ்டல். அப்போ லாம்டாங்கிறது வேவ் லென்த் ஆஃப் எக்ஸ்ரே, டி தீட்டாங்கிறது ஆங்கிள் ஆஃப் டிஃப்ராக்ஷன், என்னங்கிறது ஆர்டர் ஆஃப் டிஃப்ராக்ஷன். ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ இதே ஃபார்முலா தான், இந்த ஃபார்முலாவை ஆல்டர் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த n lambda அப்படியே இருக்குது, இந்த d அப்படியே இருக்குது, இந்த 2வும் sin θவும் கீழே கொண்டாந்து எழுதியிருக்காங்க. ஸோ இதுவும் பிராக்ஸ் ஈக்குவேஷன் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி கேட்டாலும் எழுத கற்றுப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கால்குலேஷன் ஆஃப் டென்சிட்டி. கால்குலேஷன் ஆஃப் டென்சிட்டி ஃபார்முலா என்ன அப்படின்னா, மாஸ் ஆஃப் த யூனிட் செல் டிவைட் பை வால்யூம் ஆஃப் த யூனிட் செல். ஸோ இப்போ இது எப்படி மாஸ் ஆஃப் த யூனிட் செல் கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம் பிலாங்ஸ் டு தட் யூனிட். இதை வந்து சிம்பிளா வந்து n அப்படிங்கிற லெட்டரால குறிக்கலாம். இது மாஸ் ஆஃப் த 1 ஆட்டம். இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா கொடுத்து உங்களுக்கு கொண்டாந்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, m. இது வந்து சிம்பிள் m = m கேபிட்டல் M டிவைட் பை NA.
இப்போ ஈக்குவேஷன் வந்து 2 3 கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அப்போ மாஸ் ஆஃப் த யூனிட் செல் வந்து இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த டேர்முக்கு பதிலாக n, இந்த டேர்முக்கு பதிலாக இந்த m டிவைடட் பை NA இதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்படியே சப்ஸ்டிட் பண்ணினா முடிஞ்சு போச்சு. அடுத்தது கியூபிக் யூனிட் செல்ல வந்து ஏற்கனவே சொல்லிக்கிறோம். இப்போ அந்த 7 கிறிஸ்டல் சிஸ்டம்ல பார்த்தோம் இல்லையா, ஸோ அங்கே என்ன சொன்னாங்க, A ஈக்குவல் டு B ஈக்குவல் டு C, எங்கேயுமே அடிக்கல, ஃபர்ஸ்ட் கொடுத்ததில்ல அதை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ A ஈக்குவல் டு B அப்படின்னா ஏவும் பியும் ஈக்குவல், அப்போ 2 A நடக்கும். அப்போ மூணுமே என்னது ஏவா கன்சிடர் பண்ணிட்டாங்க, அப்போ A கியூப்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்போ டென்சிட்டியுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஸோ ரோ ஈக்குவல் டு ரோங்கிறது யூனிட்டா, அதாவது சிம்பிள். ஓகே, டென்சிட்டியோட சிம்பிள். ஸோ n தான், இந்த n இந்த m டிவைடட் பை இந்த A கியூப் NA, இதுதான் வந்து டென்சிட்டி ஆஃப் த யூனிட் செல், டென்சிட்டி ஆஃப் த யூனிட் செல். ஓகேவா, ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் இன் கிறிஸ்டல் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகேவா, சரி. இப்போ இந்த கிளாஸ்ல உனக்கு எதெல்லாம் வந்து ஹோம் ஒர்க்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. சரி, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கிறிஸ்டலைன் சாலிட்ஸ், அதில் வந்து உனக்கு வந்து வாட் ஆர் அயானிக் கிறிஸ்டல் கிவன் எக்ஸாம்பிள், ஒரு 2 or 3 மார்க் எதுல வேணா கேட்கலாம், 2லையும் கேட்கலாம், 3 மார்க்லையும் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. ஓகேவா, அதே மாதிரி கேரக்டர் எடுத்துட்டானா கண்டிப்பாக 5 மார்க் கேட்பாங்க. கேரக்டர் வந்து கேரக்டர் ஆஃப் அயனிக் கிறிஸ்டல்னு சொல்லிட்டு 5 மார்க் கேட்பாங்க. அடுத்தது கோலம் கிறிஸ்டல் கண்டிப்பாக ஒரு 2 or 3 மார்க்ல கேட்க வாய்ப்புகள் உண்டு. அடுத்து மாலிகுலர் கிறிஸ்டல் 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகேவா, மாலிகுலர் கிறிஸ்டல் 5 மார்க் கொஸ்டின் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இன்கேஸ் 3 மார்க் கேட்டால் குறைச்சி எழுதிக்கும், முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் மட்டும் முன்னாடி இருக்கிறத மட்டும் எதனா போதும். நெக்ஸ்ட் வந்து மெட்டாலிக் சாலிட்ஸ் கண்டிப்பாக 2 மார்க்ல கேட்க வாய்ப்புகள் உண்டு, ஏன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து யூனிட் செல். யூனிட் செல் அப்படிங்கிறது என்ன, கண்டிப்பாக 2 or 3 மார்க் கொஸ்டின். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு 2 மார்க்ல எது கேட்குறாங்க, 3 மார்க்ல எது கேட்குறாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால நான் 2 and 3ன்னு சொல்லிட்டு போகிறேன். எது கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஓகேவா, பட் 2 மார்க்ல கேட்டாலும் அந்த ஸ்ட்ரக்சரை போடாமல் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். ஆனால் 3ல கேட்டால் கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரக்சரை போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரிமிட்டிவ் அண்ட் நான் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது 2 டிஃபரன்ஷியேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூட 2 or 3 மார்க்ல கேட்க வாய்ப்புகள் உண்டு, பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து கியூபி 7 கிறிஸ்டல் சிஸ்டம்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது என்ன சொல்லிக்கிறேன், CTOMHRT அப்படிங்கிற ஒரு க்ளூ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா. அதுல ஆக்சிஸ் என்ன, ஆங்கிள் என்ன, அப்போ ஆக்சிஸ் எதுக்கெல்லாம் அடிபடுது, எதுக்கு அடிபடல, அதனோட ஆங்கிள் வேல்யூ என்ன, எந்த ஸ்ட்ரக்சருக்கு அப்படிங்கிறத எதை வேணா அந்த 7ஐயும் பார்த்துக்கோ. எதை வேணா கண்டிப்பாக 1 மார்க்ல கேட்க வாய்ப்புகள் உண்டு, 1 மார்க்ல கண்டிப்பா இருக்கும் இதுல. ஓகேவா, சரி. நெக்ஸ்ட் அந்த ஸ்ட்ரக்சர்லாம் ஜஸ்ட் ரைட் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த ஸ்ட்ரக்சர்ல தான் இப்போ இந்த 3 ஸ்ட்ரக்சரும் சேர்த்து சொல்லியிருக்கிறேன். சிம்பிள் கியூபிக்னா எப்படி இருக்கும், பேஸ் பாடி சென்டர் கியூபிக்னா எப்படி இருக்கும், அடுத்தது ஃபேஸ் சென்டர் கியூபிக்னா எப்படி இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சரை 3 ஸ்ட்ரக்சரை மட்டும் 3 மார்க்ல கேட்பாங்க. ஃபுல்லாக அந்த எக்ஸ்பிளைன் பண்ணி 1 மார்க் கொஸ்டின்ஸ்ல கீழே கால்குலேஷன் இருக்கும் இல்லையா, இதெல்லாமே உங்களுக்கு 1 மார்க்ல கேட்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ அடுத்தது ஸ்டேட் ப்ராக்ஸ் ஈக்குவேஷன் ஆர் ப்ராக் லா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு 3 மார்க்ல கண்டிப்பாக கேட்பாங்க. அதே அந்த ஃபார்முலா என்ன 2D sin θங்கிறது 1 மார்க் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா, ஸோ இந்த லெசனில் எல்லாமே இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். கொடுத்தது எல்லாத்தையும் ஒன்ஸ் என்ன பண்ணிக்கோங்க, படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் நாம இதனுடைய கண்டினியூவை பார்க்கலாம். ஓகே.